இன்னைக்கான எபிசோட்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. குறிப்பா அரோரா எங்கடா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரே காரணத்துக்காக அரோரா வாய்ஸ் அவுட்லாம் பண்ணி வேற லெவல்ல சத்தம் போட்டிருந்தாங்க. துருன்னு எப்பயுமே சுத்திட்டு இருக்க பார்வதி அவர்களுக்கு இன்னைக்கு நெத்தியில அடிபட்டு பயங்கரமா வீக்கமாயிருக்கு. அதனால கோவப்பட்டு விக்ரம் கிட்ட சண்டைக்கு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாமே அன்பு கேங்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அன்பு கேங்கு தான் எல்லாத்தையும் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கேங்கை உருவாக்கியிருக்காங்க சாண்ட்ரா அண்ட் கோ. இத்தனை நாட்கள் கெட்ட வார்த்தை பேசுனது கூட ஏற்றுக்கலாம். பட் இதுக்கப்புறம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி வியானா அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் ஒரு பயங்கரமான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க வினோத் அவர்களை எதிர்த்து. இன்னொரு பக்கம் கமருதீன் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் முட்டிக்கிட்டு வந்து நிற்குது. என்னைக்கு வந்து சண்டையாக வெடிக்குது அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். எபிசோடைய முதல் சம்பவம் அரோரா தான் வந்து பண்ணியிருப்பாங்க. பார்வதி கமருதீன் கிச்சன் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பின்னாடியே வந்து அரோரா சிங்க்லரும் வினோத் அவர்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க. வினோத் அவர்கள் ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. ஆனால் மறுபடியும் அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி அரோரா வந்து கேட்குறாங்க. மறுபடியும் கமருதீனை கூப்பிட்டு வினோத் அண்ணா ஏதோ பாட்டு பாடுறாரு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பார்வதி வந்து போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே அரோரா சிங்க்லர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அமைதியாயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்றுக்கு நான் வந்து பேசும்போது நீ ஒரு மாதிரி ஆகிட்டல, அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது, நீ அமைதியாக இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அமைதியாகிட்டேன் நீ சொன்ன உடனே, போதும் நீ ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டியா அதோடு நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா சிங்க்லர் வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பார்வதி மறுபடியும் சொன்னதே திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அரோராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பவுண்டரி செட் பண்ணிட்டியா அதோடு நான் நிறுத்திட்டேன்னா அவ்வளோதான் விட்டுரு, எதுக்காக திரும்ப திரும்ப வந்து கத்திக்கிட்டு இருக்க, என்னத்துக்காக திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் அரோரா சொல்லியிருப்பாங்க. பார்வதி நான் தான் சொல்லிட்டேல அது எனக்கு அஃபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மறுபடியும் அரோரா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொன்ன உடனே நான் நிறுத்திட்டேன், உங்களை கஷ்டப்படுத்து நான் நினைக்கல அப்படின்ற லெவலுக்கு அரோராவும் வந்து பேசியிருப்பாங்க. சரி நீ ஆச்சு அவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிளம்பி போயிடுவாங்க. மறுபடியும் கமருதீன் போய் அரோரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏய் உடுப்பா அவன் சும்மா அப்படி தான்ப்பா பேசுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இல்லை அவங்க எப்பயுமே அப்படி தான் வந்து பேசுவாங்க, பயங்கர தெளிவாக வந்து பேசுவாங்க, ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தில் ஊசியை இறக்குற மாதிரி வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து அரோரா வந்து சொல்கிறாங்க. அது என்னது வாழைப்பழத்தில் ஊசியை இறக்குறதா அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சிரிப்பாப்பில். அதுக்கப்புறம் அரோராவும் சிரிப்பாங்க. ஸோ அந்த சீன் அதோடு வந்து கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் நம்ம திவாகர் அவர்களும் பார்வதி அவர்களும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக கேமிங் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கனியக்கா இருக்காங்கல்ல, அவங்க வைல்டு கார்டு என்ட்ரிலாம் வந்ததுக்கப்புறம் இவங்க நிறைய தடவை நாமினேஷனில் வராங்க, நல்ல வாக்குகள்லாம் வருது அப்படின்றதுனால இவங்களை குத்தினா அவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கனியக்கா வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட என்ன தான் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை பாரு, கனியக்கா வந்து கரெக்டாக வந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க, கிச்சன் ஏரியாவில் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அப்படி காட்டுறதின் காரணமாக எல்லார்கிட்டையும் ஒரு குட் புக்ஸில் வந்து இருக்கிற மாதிரி வந்து அவங்களே ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ அதனால் யாருமே வந்து அவங்கள நாமினேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்கா தொடர்ந்து தப்பிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திவாகர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனியெல்லாம் வந்து பயங்கரமான கன்னிங்னஸ்ஸு, அவங்க அப்படி தான் வந்து இருப்பாங்க, எப்பயுமே அவங்கள மட்டும் நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க திவாகரை. அதுக்கப்புறம் ரம்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பர்சனலாக வந்து திவாகருக்கு ரம்யா மேலே என்ன தான் காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது தெரியல. ஏன்னா ரம்யா அப்படின்னு ஒரு பேரை சொன்னாவே சுத்தமாக ஆகவே மாட்டேங்குது. ரம்யா வந்து ரொம்ப சீப்பாக வந்து நடந்துக்கிறாங்க, சாப்பாடை கூட ரொம்ப குறைவாக தான் வந்து போடுறாங்க. அதுவே சபரிக்கோ இல்லை மற்ற ஆட்களுக்கோ அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கோ அதிகமாக போடுறாங்க. எனக்கெல்லாம் செகண்ட் டைம் சாப்பாடு கேட்டால் கூட ரொம்ப கம்மியாக தான் வந்து போடுறாங்க. அப்பயும் பத்தாது போது கூட வந்து கேட்டோம் அப்படின்னாக்கா பழைய சாதத்தை எடுத்து போடுற மாதிரி வந்து போடுறாங்க. அதுவே கனியக்காவாக இருந்தாக்கா அவங்க அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. கேம் அப்படின்றது ஒரு மாதிரி இருந்தாலையும் நமக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாலையும் கூட அவங்க சாப்பாடு விஷயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ரொம்ப சீப்பாக வந்து பண்ணுறாங்க ரம்யா அப்படின்ற மாதிரி திவாகர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பார்வதி கனியோடைய ஜூனியர் தான் ரம்யா அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டரும் பண்ணுறாங்க. அடுத்ததான் அரோரா சிங்க்லர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏதோ பேப்பரில் வந்து ஐ ஃபீல் அலோன் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த பார்வதி அவர்கள் அரோரா கிட்ட வந்து பேச போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து நடந்துச்சு. குறிப்பாக நேற்றுலேருந்து வந்து நீங்கள் ஒரு மாதிரி வந்து பேசிக்கிட்டே வந்துருந்தீங்க, துஷாரெல்லாம் வந்து வெளியே போயிட்டான், அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீ வந்து சொன்ன, எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நேற்றுக்கு நீ ஒரு பவுண்டரி செட் பண்ண, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி நான் அமைதியாகிட்டேன். பட் நீ வந்து கத்தி சொன்னதே என்னால் வந்து தாங்கிக்க முடியல. ஸோ அதனால் நான் ட்ரிகர் ஆகிட்டேன், அதனால் பஸ்ட் அவுட்டும் ஆகிட்டேன். அண்ட்
அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து யோசிச்சு பாரேன், துஷார் வந்து இப்போ தான் வந்து போயிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு பிரீத் பேஸ் கூட வந்து கிடையாது. ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் கண்டஸ்டன்ட்டு எல்லாருமே வந்து உன்னால தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்துக்குமே நீ உதவாத ஆளாக வந்து இருந்துட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரேன். இன்னொரு பக்கம் துஷாரெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது, உடனே பிரவீனும் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது எனக்கு மனசெல்லாம் ஒரே அடிச்சுக்கிச்சு. ஏன்னா ரொம்ப டிசர்வ்டான கண்டஸ்டன்ட் அவங்க எல்லாருமே. அவங்கெல்லாம் வெளியே போய் நான்லாம் உள்ள இருக்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக வந்திருக்கு. ஆதிரையெல்லாம் எப்படியேற்பட்ட பிளேயரு, ஆனால் அவங்களே எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது நம்மளும் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டோம், நம்மலாம் உள்ளே இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அரோரா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து பார்வதி இது எப்படி கன்சோல் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல, ப்ளீஸ் அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, அழுவாத விடு அப்படிங்கிற மாதிரி கன்சோல் பண்ணுறாங்க. அடுத்ததாக தலைவர் போட்டி வந்து நடைபெற்றது. பார்வதி, திவ்யா, சபரிநாதன் இவங்க 3 பேருமே பங்கு கொள்கிறாங்க. ஒரு முக்கோண ஷேப் இருக்கும், 3 பக்கங்கள் வந்து இருக்கும். ஸோ 3 நபர்கள் 3 பக்கத்தில் வந்து நிற்கணும். சென்டராக வந்து பார்த்திங்கன்னா 4 பாட்டில்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த 4 பாட்டிலேருந்து ஒரு பாட்டில் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ யார்கிட்ட அதிகப்படியான பாட்டில் வந்து இருக்கோ அவங்க தான் வின்னர். அதே மாதிரி டைமும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்பட்டுருக்கும். 3 நிமிடங்கள் வரைக்கும் தான் இதுக்கான டைம் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவ்யா கிட்ட வந்து 1 பாட்டிலும், அதே போல் பார்வதி கிட்ட 1 பாட்டிலும் வந்திருக்கு. சபரிநாதன் கிட்ட 2 பாட்டில் வந்திருக்கு. ஸோ அந்த 2 பாட்டிலை வந்து எப்படியாவது ரஷ் பண்ணி ஒவ்வொரு பாட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்களும் பார்வதி அவர்களும் ஒரே டைமில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க சபரிநாதனை. இந்த நேரத்தில் திவ்யா வந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம பார்வதி அவர்கள் ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. காலில் கையில் எல்லாத்துலேயும் மாட்டி சபரிநாதன் ரொம்ப ட்ரை பண்ணுறாப்புல. ஸோ பார்வதி எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தடுமாறி சபரிநாதன் அவர்கள் வந்து முட்டியில் ஒரு இடிப்பாப்பில் நம்மளுடைய பார்வதி அவர்களை. அது தெரியாமல் தான் வந்து நடந்திருக்கும். ஸோ பார்வதியும் கஷ்டப்பட்டு ஒரு பாட்டிலை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த பாட்டிலையும் மறுபடியும் சபரிநாதன் வந்து எடுத்துகிட்டு போய் அவருடைய இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் பார்வதிக்கு சரியான அடி விழுந்திருக்கு கண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லி. கண்ணெல்லாம் உடனே வந்து வீக்கமாயிட்டு இருக்கும். உடனே பார்வதி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டே என்னடா இப்படிலாம் விளையாடுற, மூச்சு மேலே அடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. வீக்கமாயிட்டுக்கும். ஸோ உடனே கனியக்கா, சாண்ட்ரா எல்லாருமே கிட்ட வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திவ்யா அவர்கள் வந்து சபரிக்கிட்ட இருந்து ஒரு கேனை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க என்னடானா வேகமாக ஓடி போய் திவ்யா கிட்ட இருந்து ஒரு பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் வந்து என்ன ஒரு சீப்பான ஒரு கேம் விளையாடுற, நீ விளையாடுறது ஒரு சீப்பான கேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏய் நான் அடி வாங்கியிருக்கேன், நான் எடுக்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க பார்வதி. ஸோ எதுக்காக சீப் கேம் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கனியக்காவும் சாண்ட்ராக்காவும் ஏதோ அடியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சரி பார்த்துட்டு இருக்காங்களே நம்ம சபரிநாதனை வந்து போய் டேக்கிள் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பார்வதி திவ்யாவோடது எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் சீப் கேம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா டைமும் வந்து முடிஞ்சிருக்கும். உடனே பார்வதி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வீக்கம் வந்து பயங்கரமாகிடுச்சு. ஸோ உடனே வந்து ஐஸ் பேக் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் பேக்கெல்லாம் வச்சு மறுபடியும் உள்ளர வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளர கூப்பிட்டு போகும்போது கன்ஃபெஷன் ரூமான உட்கார வச்சுருக்காங்க பார்வதியை. ஒருத்த அடிச்சாம்படுற ஒரு அடி, சரியான அடிடா, இடி மாதிரி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி கலாச்சி மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போய் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வந்து உண்டாக்குறாங்க கெமி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் தொடக்கூடாது அப்படின்னா காலில் கூட தான் தொடக்கூடாது. சபரிநாதன் வந்து காலில் வந்து தொட்டுகிட்டே வந்திருந்தார் அந்த பாட்டில். அதனால் வந்து அது வந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கனியக்கா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கையில் தொடக்கூடாது அப்படின்னா காலையும் தொட்டிருக்காரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து இருக்கும்போது பிக் பாஸ் அவர்கள் வந்து டவுட் வந்துருச்சுன்னா என்ன, மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. சரி ஓகே இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்படின்ற உடனே எல்லாரும் வந்து குஷியாகிடுவாங்க, இன்க்ளூடிங் நம்ம பார்வதியும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து 2வது ரவுண்ட் வந்து நடக்குது. ஸோ 2வது ரவுண்டில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க பார்வதி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் வந்து எடுத்து 2 பாட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அதே போல் திவ்யா அவர்கள் 1 பாட்டிலும் பார்வதி அவர்களும் 1 பாட்டிலும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கிடையில் வந்து இன்னொரு பாட்டிலை டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டிலையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நம்மளுடைய பார்வதி. அது சபரிநாதன் கிட்டேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சபரிநாதன் வந்து கையில் பிடிச்சிருப்பாப்புல. அப்போ பார்வதி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருந்தாலையும் இன்னொரு பக்கம் 2 பாட்டில் கையில் வச்சுட்டு இருக்காரு, அதனால் பிடுங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் சபரி கிட்ட 1 பாட்டிலும் திவ்யா கிட்ட 1 பாட்டிலும் பார்வதி கிட்ட 2 பாட்டிலும் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சரி 2 பாட்டில் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து பார்வதி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்வதி கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இட்ஸ் மீன்ஸ் அது ஒரு ஃபவுல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அவங்க எடுக்க வரும்போது கையில் தூக்கிடுவாங்க. டைமிங் வந்து ஓடிட்டே வந்துருந்தது. ஸோ அப்படி இருந்தும் ஒரு பாட்டில் வந்து பிடிங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க.
ஆனாலும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி விளையாடிருப்பாங்க பார்வதி. ஆனால் அது தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த மாதிரி வந்து விளையாடி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டைமிங் வந்து முடிஞ்சிடும். பார்வதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இது டிஸ்குவாலிஃபிகேஷனு, நீங்கள் வந்து கையில் தூக்கிட்டீங்க, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் இஸ் அ ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் டிஸ்குவாலிஃபை பண்ணுறத பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து போச்சு. ஸோ அதனை தொடர்ந்து பிக் பாஸ் அவர்கள்கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, டவுட்டாக இருந்தால் என்ன, மறுபடியும் நீங்கள் ஒரு ரீமேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், பட் இது வந்து ரெஃப்ரிங்களுக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ அடுத்ததான் 3வது கட்டத்துக்கு வந்து போகிறாங்க. ஆல்ரெடி பார்வதிக்கு கண் அடிபட்டிருக்கு. அதே போல் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள் வந்து ஒரு கேனை வந்து வச்சுருக்காங்க, பார்வதி கிட்ட ஒரு கேன் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பவுல் பண்ணிடுறாங்க. சொல்லப்போனால் அந்த இன்சைடுக்குள்ளே வந்து போகக்கூடாது, அதாவது அந்த முக்கோணத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதா ரூல்ஸு. ஆனால் அவங்க உள்ளே போயிடுவாங்க. டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லும்போது பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி நீங்கள் வந்து சொல்லிட முடியும் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா அவர்கள் வந்து 2 பாட்டில் வந்து சபரிநாதன் கிட்ட இருந்து இன்னொன்று வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்துவாங்க. ஸோ அப்படி சேர்த்தும் போது சபரிநாதன் வந்து அட்டாக் பண்ணும் போகும்போது திவ்யா அவர்கள் வந்து 2 கேனையும் கையில் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் திவ்யா அவர்களும் பவுல் தான், ஸோ அதனால் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவையும் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க, பார்வதியும் டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி சந்தேகத்திலே வந்து நடந்துட்டு இருக்கும். குறிப்பாக வந்து வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே வந்து இருப்பாங்க, டிஸ்குவாலிஃபை 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 அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் நம்ம ஆட்டத்தை வந்து நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து போயிருப்பாங்க. ஸோ அப்படி அட்டாக் பண்ண போகும்போது தான் அவர் கொஞ்சம் மேன் ஹேண்ட்லிங் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாப்புல. சொல்லப்போனால் வந்து தள்ளி தள்ளி விட்டுருப்பாப்புல, எல்போவில் இடிச்சிருப்பாப்புல, அதுக்கப்புறம் காலில் வந்து மெரிச்சிருப்பாப்புல. ஸோ அதை தாண்டி வந்து தூக்கி போடுவார் பாருங்க, அப்படியே போய் கீழே வந்து விழுந்து பிறண்டி ஒரு மாதிரி வந்து ஆகிட்டாங்க பார்வதி. ஸோ அந்த நேரத்தில் சில பல வார்த்தைகளையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டுருந்தாங்க. அது விட்டுருந்ததை மியூட்டில் போட்டாங்களா இல்லை வந்து மற்றவங்களுக்கு யாருக்குமே கேட்கலையா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து வந்தது. ஆனால் சபரிநாதன் சொன்னது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால தான் நான் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்றதையும் நிறைய இடங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு பக்கம் அமைதியாக நின்றுட்டாங்க, பார்வதி ஒரு பக்கம் அட்டாக்கிங் முடிவுக்கு வந்து போயிட்டாங்க, சபரிநாதன் அவங்கள கீழே தள்ளிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லும் அடிச்சிடுச்சு. சபரிநாதன் தான் கேப்டன் ஆகிறாப்புல. பிக் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல, சபரிநாதன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் வந்து கைத்தட்டல்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்வதி அவர்கள் என்ன இப்போ ஆயிடுச்சு, வழக்கமாக கொடுக்குறது தானே, அதுக்கு எதுக்கு நீங்கள் எல்லாம் கை தட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட போகிறாங்க. விக்ரம், நீங்கள் தானே சொன்னீங்க ஆட்டம் அப்படின்னாக்கா இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி, ஒரு தடவை காலம் மெரிக்கலாம், ஒவ்வொரு தடவையும் மெரிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் தெரியாமல் தான் வந்து அந்த கோட்டை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதி. ஸோ அதுக்கு வந்து விக்ரம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஆட்டம் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு அப்படின்னா அது நீங்கள் தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ நீங்கள் தொட்டாலும் ஃபவுல் தான், டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் முறைப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்வதி அவர்கள், ஆஹா அப்படியா, நீங்கள் தான் நடுநிலையாக வந்து இருக்கிறதா, உங்ககிட்ட இருந்தால் நேர்மையை கற்றுக்கணும், உங்ககிட்ட இருந்தால் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதி கொஞ்சம் நக்கலாக வந்து பேசுகிறாங்க. விக்ரம் அவர்களும் ஒரு மாதிரி நக்கலாகி ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் வந்து பானபத்திர ஓனாண்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பானை அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் அவர்கள் வந்து இந்த மாதிரி பாடி ஷேமிங் எல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பார்வதி சொல்லியிருப்பாங்க, இது ஒன்றும் பாடி ஷேமிங்கில் வராது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு விக்ரம் என்ன சொல்வார் அப்படின்னா, இது பாடி ஷேமிங்கில் தான் வரும், அது நான் தான் சொல்லணும், நான் சொல்கிறேன் இது பாடி ஷேமிங் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை இது பாடி ஷேமிங்கே கிடையாது, அப்படின்னா வச்சுக்கிறதுனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து விக்ரம் அவர்கள் ஒரு மாதிரி கிப்ரீஸில் வந்து ஒரு மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்திப்பாப்புல. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்வதியை அடித்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருப்பாப்புல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பதவி ஏற்கிறாப்புல நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். பதவி ஏற்ற உடனே முதல் வாழ்த்துக்கள் வந்து நம்மளுடைய பாரா அவர்களுக்கு தான் வந்து சொல்லியிருப்பாரு. ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ கிவ் அப் பண்ணாமல் வந்து விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் கைத்தட்டல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கிச்சன் டீம் யார், இந்த டீம் யார், அந்த டீம் யார் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சபரிநாதன் கிட்ட வந்து பேசுவாங்க, நீங்கள் ரொம்ப மோசமாக தான் வந்து விளையாடினீங்க, ரொம்ப ஹேண்டிலிங் பண்ணியிருந்தீங்க, மேன் ஹேண்டிலிங் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த பொண்ணு மறுபடியும் வந்து விளையாடிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து பரவாயில்ல, நான் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு மூஞ்சி கை கால்லாம் முக்கியம் அப்படின்றதுனால நான் வெளியே வந்துட்டேன். ஸோ ஆனால் அவங்க வந்து மறுபடியும் வந்தாங்க, ஆனால் நீங்கள் அப்படி வந்து விளையாடிடக்கூடாது அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து பேசுகிறாங்க. கேமி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் கிட்ட, இல்லைடா நீ புல்டோசர் மாதிரி வந்து இடிச்சிட்டே வந்து இருந்துட்டு இருந்த, அது ஒன்று தான் ரொம்ப பிரச்சனையாக வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வந்து இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்ஸ் வந்து உள்ளர வராரு. உள்ளர வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு
பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளே, இது வந்து ஒரு கேமு. அப்படி இருக்கும்போது இப்படி தான் வந்து இருக்கும். அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு பார்வதிக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீங்க நேர்மையா இருக்கிறீங்க, அப்படியே இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். நீங்க அப்படியே கூட்டுற மாரி கூட்டுவீங்க, பெருக்குற மாரி பெருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த கேமராவுக்காக சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து விக்ரம் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது பொய்யோ, நல்லதோ, கெட்டதோ எதுவா இருந்தாலும் விளையாட்டுல டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கிடையில ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதியும் பேசுறாங்க. அதுக்கு வந்து கிப்ரீஸ் மாதிரிலாம் ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் குடுத்துட்டு முன்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க, நானே தான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. குறிப்பா பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விக்ரம நான் பார்த்ததே கிடையாது. இப்ப பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க, நானே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கலாய்ச்சு தள்ளியிருப்பாப்புல. நீங்க ரொம்ப எமோஷனலா வந்து ஹர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்வதி சொல்லுவாங்க. நீங்க ஹர்ட் பண்றதே ஒரு வேலைய வந்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து அதுக்கான பதிலடி வந்து குடுத்துட்டே வந்து இருப்பாப்புல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விக்ரம நம்ம பார்த்ததே கிடையாது. நிஜமாவே பார்த்தது கிடையாது. லிட்டரலா பார்க்க போறதும் இல்ல அப்படின்ற மாரி தான் வந்து தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆள திடீர்னு இப்படி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வந்து நமக்கே ஒரு ஷாக்கிங்கா வந்து இருந்தது. அண்ட் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது அவருக்கு பாசிட்டிவா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு அவர் ரெலவேஷன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில நேரங்கள் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த நேரம் வந்து இந்த நேரம் இல்லையோ அப்படின்ற மாரி வந்து இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, பார்வதிக்கு கண் அடிபட்டிருக்கு. அந்த நேரத்தில இப்படிப்பட்ட விஷயங்கள வந்து பண்ணியே தீரணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா எழும்பியிருக்கு. அடுத்ததா சரி அன்பு கேங்க வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு கேங்கா சேரணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராக் அவர்கள் வந்து முடிவு பண்ணி நம்ம பார்வதி கிட்ட வந்து பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு கேங் வந்து புதுசா வந்து ஃபார்ம் ஆகுது. அதில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, பிரஜன், பார்வதி, திவ்யா, அப்புறம் கமருதீன் அண்ட் லாஸ்ட்டாக வந்து திவாகர். ஸோ இந்த 6 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கை ஓட விடணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கள வந்து அனுப்பிச்சி விடணும் வீட்டை விட்டு வெளியே அப்படின்ற மாதிரி ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அடுத்ததாக தான் நாமினேஷன் வந்து வந்தது. அந்த நாமினேஷனில் இல்ல 2 பேர்ல யாருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து பிரஜன் அவர்களுக்கு வந்து குடுப்பாங்க. அண்ட் ரீசன் வந்து இவர் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்ற ஒரு ரீசன் மட்டும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் நாமினேஷன் யாரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுபிக்ஷா அவர்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டு முன்னாடி தும்பிட்டு வந்து இருந்தாங்க. அதுவே நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா அது வேற மாதிரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரூடாக வந்து இருந்தது, த்ரெட்டனிங்காக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனை சொல்லி சுபிக்ஷா அவர்களை டைரக்ட் நாமினேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாமினேஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்குது. அதில் 10 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். சுபிக்ஷா, திவ்யா, அரோரா, ரம்யா, விக்ரம், சாண்ட்ரா, வியானா, கனி, திவாகர் மற்றும் பாரு. அடுத்ததாக நாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுபிக்ஷாவுக்கு ஒரு டவுட் வந்து வந்துடுது. அந்த டவுட்டை வந்து வியானா கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த டவுட்டுக்கு வந்து வியானா அவர்கள் நீங்கள் டேரெக்டாக போய் அவங்ககிட்டே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சுபிக்ஷா நல்லா தான் கேம் ப்ளே பண்ணுறாங்க. பட் எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் அவங்க யாருக்கிட்டையாவது அந்த சஜஷன்ஸை வந்து கேட்டுக்கிட்டே தான் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வியானா கிட்ட எப்போதுமே கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சஜஷன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த ரீசன்னால இவங்க வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணாங்க, அதை நான் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ போய் கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாண்ட்ரா கிட்டையும் பிரஜன் கிட்டையும் வந்து போய் கேட்குறாங்க சுபிக்ஷா, என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி ரீசன்லாம் ஒரு ரீசனா, இந்த ரீசனை சொல்லி நீங்கள் வந்து என்னை டேரெக்டாக நாமினேட் பண்ணலாமா, நீங்கள் நாமினேட் பண்ணதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் சொன்ன ரீசன்ஸ் தான் ரொம்ப மோசமாக இருக்குது, அது என்ன வேறு மாதிரினா என்ன, வேறு மாதிரினா என்ன அது நார்மலாக சொன்னேன், இதை வேறு மாதிரி நான் டீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ரூடாக தான் வந்து சொன்ன, த்ரெட்டனிங் ஏதாவது சொன்ன அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும் அதே மாதிரி பிரஜன் இவங்க 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க நம்மளுடைய சுபிக்ஷா. விக்ரம் வந்து சொல்லுவாப்புல, உனக்கு அது சரின்னு படுதா, கரெக்டாக இருக்கா, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தைக்கெல்லாம் என்னை நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கடைசியாக வினோத் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து சுபிக்ஷா அவர்களும் வியானா அவர்களும் சண்டைக்கு போயிருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருப்பாங்க, அது லைவில் கூட போடல அப்படின்னு தான் வந்து சொல்லியே தீரணும். அது கண்டிப்பாக குறும்படமும் கேட்டிருக்காங்க, பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது கமருதீன் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் ஒரு மாதிரி சண்டை வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நாக்கை கடிச்சிக்கிட்டு வந்து பேசியிருக்காப்புல நம்மளுடைய வினோத் அவர்கள் கமருதீன் கிட்ட. அப்போ ஒரு சில வார்த்தைகளை வந்து கெட்ட வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இதை வந்து வியானா அவர்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்துருக்காங்க. சுபிக்ஷா அவர்கள் அங்கே இல்லை, ஓகேங்களா.
இருந்திருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. வியானா இந்த விஷயத்தை வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இதை போய் பிக் பாஸ் கிட்ட சொல்லலாம். ஏன்னா சீசனே வந்து இதனால தான் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் வியானா போய் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஆட்களை வந்து எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து வச்சுட்டு இருக்கீங்க, இமீடியட்டாக கூட்டு கண்டிங்க, இல்லைனா வெளியே அனுப்புங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கெட்ட வார்த்தை பேசின ஒரே காரணத்துக்காக வியானா. ஸோ இந்த பக்கம் சுபிக்ஷா வந்து டேரெக்டாக வினோத்கிட்டே வந்து கேட்கறதுக்காக வந்து போயிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. வினோத் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ அந்த மாதிரிலாம் சொல்லாதமா, நான் உன்னை சொன்னேனா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் கமருதீன் பக்கமே வந்திருக்காரு. ஸோ அப்படி வந்து இது பண்ணும்போது, நான் ஒன்றும் பேச கிடையாது, என் மச்சான தானே பேசினேன் அப்படின்ற லெவலுக்கும், அதே மாதிரி அந்த கெட்ட வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நாக்கு வந்து இப்படி கடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாக்கை நான் கடிச்சதுக்கு ரொம்ப சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சாரி சொல்லிக்கிறான். ஆனால் நான் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தவே கிடையாது, நீங்கள் சனிக்கிழமை வேணால் வீடியோ போட்டு பார்த்துக்கலாம், ப்ரூஃப் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா கிட்டையும் வியானா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தது என்னமோ வியானா மட்டும்தான், சுபிக்ஷா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடக்குது. ஸோ அதனால் வந்து கமருதீன் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு மாதிரி வந்து கிளாஷும் வந்து நடைபெறுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்கள் வந்து பாரு வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. பாரு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட நம்மளுடைய சபரி அவர்கள் வந்து கேட்டிருப்பாப்புல. அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, பாருவே பார்க்க முடியாதான் இருக்குது, ஸோ அதுக்கு எதுக்குடா கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பார்வதி, வினோத், கமருதீன் இவங்க 3 பேர் வந்து உட்காந்துட்ருக்காங்க, சோபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி அவர்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதுக்காக சொன்னீங்க, ஆல்ரெடி நான் அடிபட்டு உட்காந்துட்ருக்கேன், என்னை வச்சு கேண்டி கிண்டல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு மேன் ஹேண்ட்லிங் வந்து பண்ணுறான், அவ்வளோ புஷ் பண்ணுறான், அப்படியெல்லாம் அடிக்க செய்கிறான், ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் கமெண்ட் அடிச்சிட்ருப்பீங்க, எனக்குன்னு ஒன்றுனா யாருமே வந்து நிற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வினோத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏம்மா அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு வந்து தெரியல, ஏன்டா கமருதீன் நீ கூட சொல்ல, நீ என்னடா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கமருதீன் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து முட்டுது. எதுக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க, கெட்ட வார்த்தையெல்லாம் நீ பேசுகிற ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை வந்து பார்க்கும்போது, டேய் என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நார்மலாக பேசுகிறது தானே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து சொல்கிறார். பட் கமருதீன் வந்து அதை ஏற்றுக்கவே மறுக்கிறாரு. இப்போ நாக்கு கடிச்சிட்டு வர அது வரைக்கும் ஓகே, திட்டுறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு தானே, அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ ஏன் அதுக்காக பண்ணுற, நீ என்ன பெரிய ரவுடியா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கமருதீன் சொல்கிறாரு, அந்த பக்கம் வினோத் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, குட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிச்சுக்கிறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தனித்தனியாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த சண்டை வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து போட்டு கொடுத்தது வந்து வியானா தான். வியானா எங்கடா ஒரு பாயிண்ட் கிடைக்கும், யாராச்சும் மாட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மாட்டினது வந்து வினோத் அவர்கள். ஸோ கண்டிப்பாக சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் வந்து இருக்க போகுது. பட் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கான எபிசோடில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச இன்சிடென்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.